ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா மல்லி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய், வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, கொஞ்சம் கழுவி வச்சுருந்த புதினா, மல்லி, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வதக்குறதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போடணும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் போடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் பூண்டு, தொடர்ந்து வெங்காயத்தை கொட்டி வதக்கணும். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக மாறணும். சீக்கிரமாக பொன்னிறமாக மாறுறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து சீக்கிரம் வதக்கிக்கலாம். பொன்னிறமான கலரில் வந்துடுச்சு. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வரமிளகாய், தேங்காய் போட்டு வதக்கணும். எல்லாம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்து வதக்கணும். ஏன் கடைசியாக போடுறோம்னா அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நிறம் மாறிடும். அதனால தான் கடைசியாக போட்டு வதக்கணும். இப்போ நல்லா வதக்கி முடிச்சாச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிட்டோன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே கலந்த உடம்புக்கு சத்தான சட்னி ரெடி. இப்போ சுவையான புதினா மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.